வெல்கம் டு கற்பகம் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம மக்கானா கேண்டி எப்படி வீட்டிலே பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு மக்கானாவை வாங்கிக்கோங்க. அதுக்கு நம்ம பஸ்க்குன்னு இருக்கும். நம்ம இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும், இல்லைனா கீ போட்டு கூட நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நமக்கு போன் டிஃபிஷியன்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராது. இதில் நல்லா லோ கலோரி இருக்குது, லோ ஃபேட் இருக்குது. அதனால் இது நல்லா நமக்கு வெயிட் லாஸ்க்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். இன்றைக்கி வந்து நான் வந்து மில்க் காம்பவுண்ட் தான் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம டார்க் காம்பவுண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், டைரி மில்க் யூஸ் பண்ணிக்கலாம், மண்டை வெல்லம் பாகு காய்ச்சி சாட்டேட் பண்ணிக்கலாம். நம்ம இஷ்டம்தான். நான் வந்து இன்றைக்கி மில்க் கேண்டி மாதிரி தான் பண்ண போகிறேன். ஏன்னா மக்கானா கலர்லேயே இருக்கனால. நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு வந்து கொக்கோ பவுடர் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மேலே கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்த மக்கானாவை வந்து நம்ம கொஞ்சமாக ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இது உள்ளே இந்த மாதிரி கருப்பு கலரில் இருந்தால் அது வந்து இது பேர் வந்து ஃபாக்ஸ் நட்டுன்னு சொல்லுவாங்க. இது லோட்டஸோட சீடு. இது நிறைய வந்து ப்ராசஸ் பண்ணி தான் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அதனால் இது ரொம்ப உண்மையாகவே இது ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டு. இதை யாருமே மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். ஆஃப்டர் ப்ரெக்னன்சிக்கு ரொம்ப பேக் போனாக இருந்தால் இது சாப்பிட்டோன்னா ஓரளவு போன் டெஃபிஷியன்சி இல்லாமல் இருக்கும். நான் வந்து மில்க் காம்பவுண்டை டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் மெல்ட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நான் ஒரு வானலில் இந்த மாதிரி டபுள் பாயிலிங்க்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இதோட வேணால் நம்ம மில்க் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. இது வந்து மசாலா கூட பண்ணலாம். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கும்போது ஒரு மாதிரி சவக்குன்னு இருக்கும். நம்ம ரோஸ்ட் பண்ண உடனே அந்த கிறிஸ்பினஸ்ஸாக க்ரன்ச்சியாக இருக்கும். நான் உங்களுக்கு ஃபைனலாக எப்படி நசுக்கி காட்டுறேன் பாருங்கள். அப்படியே பொரி மாதிரி சும்மா உதிரி கொட்டும். சாப்பிட்றதுக்கு உண்மையாக டேஸ்ட்டாக இருந்தது. காலியானதே தெரியல. அந்தளவுக்கு இது ஈஸியாக எல்லாம் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருந்தது. பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு சாஃப்டாக முறுமுறுன்னு வந்துடும். நீங்கள் வாங்கினோடனே அப்படியே சாக்லேட்டில் ஆட் பண்ணாதீங்க, நல்லா இருக்காது. இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நமக்கு தேவையான சாக்லேட்டில் சாட்டேட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நம்ம நல்லா கலரி விட்டுக்கணும். மில்க் சாக்லேட் வந்து மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கலரி விட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோன்னா சூப்பரான நமக்கு மக்கானா கேண்டி ரெடி. அதாவது ரொம்பவும் கேண்டியை வந்துட்டு மில்க் சாக்லேட்டில் டிப் பண்ணாமல் ஓரளவு, அதாவது லைட்டாக கோட்டட் ஆன மாதிரி இருந்தாலே போதும். ஏன்னா ரொம்ப சாக்லேட் சாப்பிட்டோன்னா அது வந்து பெனிஃபிட்ஸ் இல்லை. அதில் மக்கானாவாக லைட்டாக சாப்பிடாமல் லைட்டாக கோட்டட் பண்ண மாதிரி தான் நான் பண்ணியிருந்தேன். உண்மையாகவே சிங்கிளாக நமக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோடனே நமக்கு சூப்பராக அப்படியே வேர்க்கடலை மிட்டாய் மாதிரி அழகாக வந்துருந்தது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது உண்மையாகவே இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா சாப்பிட்ருவாங்க. இது லோட்டஸ் சீடுன்னு சொன்னால் பசங்களாம் நம்பவே மாட்டாங்க. இது ஒரு ஸ்நாக்ஸாகவே நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கலாம். இது வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். நான் ரொம்ப நாள் வரும்னு நினச்சி போட்டு வச்சுருந்தேன். அன்றைக்கி நைட்டே காலி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் செஞ்சு கொடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய பையன் வந்து லைட்டாக தான் சாப்பிட்டான். எங்கள் ஹஸ்பண்ட் ஃபுல்லாகவே சாப்பிட்டுட்டாங்க. நானுமே காலி பண்ணிட்டேன். இப்படி கிச்சனுக்கு வரும்போதெல்லாம் 2-3 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு காலி பண்ணிட்டோம். அதனால் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.